நுகேகுடையில் நடைபெற்ற பெரும் பேரணியை சுற்றிய அரசியல் பரப்புரைகளை பலவிதமாக விளக்க முயற்சிகள் நடந்தாலும் ஒரு உண்மை மட்டும் மிகவும் தெளிவாக வெளிப்பட்டது. இந்த பேரணி நாமல் ராஜபக்ஷவும் ஹரின் பெர்னாண்டோவும் முன்னின்று ஒருங்கமைத்த மாபெரும் மக்கள் குரல் என விளம்பரப்படுத்தப்பட்ட ஒன்றாக மக்களுக்கு காட்சி தராமல் மாறாக பழைய அரசியல் யுக்திகள் இனி மக்களை ஏமாற்ற முடியாது என்பதற்கான நேரடியான சான்றாக மாறிவிட்டது. பேரணி தளத்தை நிரப்பிய கூட்டத்தை மக்களின் எழுச்சி என்று சிலர் வர்ணித்தாலும் சமூக வலைதளங்களில் பரவி வரும் வீடியோக்கள் வேறு கதையை கூறின. மதுபானமும் உணவும் வழங்கி ஒன்று சேர்த்த அநாகரிகமான வீணாய் போன கூட்டம் இது. நுகேகுட மேடை ஒரு அரசியல் இயக்கத்தின் வெளிப்பாடாக அல்லாது ஒரு குழப்பமான கொண்டாட்டமாக மாற்றியது. இந்த கூட்டம் மக்களின் நலன்களுக்காக அல்ல, ஒரு நாள் பொழுதுபோக்கிற்காக அங்கே இருந்தது என்பதும் வெளிப்படையாக தெரிகிறது. இந்த மேடையில் வெளிப்பட்ட மற்றொரு கவலைக்குரிய உண்மை தமிழ், முஸ்லிம், மலேக மக்களை ஒடுக்க முயன்ற சிங்கள பௌத்த மேலாதிக்க அரசியலை பிரதான எதிரணி இருக்கையில் அமரச் செய்தது. இது எதிர்க்கட்சி தலைவராக சஜித் பிரேமதாசவின் பலவீனமான திசை மாறிய கையாலாகாத தலைமைத்துவத்தினால் நடந்தேறியது. சமத்துவம் மற்றும் ஒற்றுமை பற்றிய சொற்கள் பேச்சில் மட்டுமே. நடைமுறையில் அவர் இந்த எதிர்க்கட்சிகளின் மேடையை நாமல் ராஜபக்ஷவின் அரசியல் கனவுகளின் முன்னிலையில் ஒப்படைத்து விட்டார். இதனால் பிரதான எதிர்க்கட்சியின் திசை மாறிய நிலையும் நம்பிக்கை இழப்பும் தெளிவாக காட்சியளித்தது. இந்த பேரணியின் உண்மையான நோக்கம் யாரால் மறைக்கப்பட்டாலும் ஹரின் பெர்னாண்டோ வலுவாக அறிவித்த இன்றைய மேடையின் இளவரசன் நாமல் ராஜபக்ஷ என்ற வரி முழு நிகழ்ச்சியின் உண்மையான நோக்கத்தை வெளிப்படுத்தியது. இது புதிய தலைமுறை அரசியல் அல்ல. 2022 மக்கள் நிராகரித்த அதே அரசியல் குடும்பத்தை மீண்டும் பொதுமக்கள் முன் ஒப்பனை செய்து நிறுத்தும் முயற்சி மட்டுமே. ஹரின் பெர்னாண்டோவின் இந்த முயற்சி பலருக்கும் நம்பிக்கையை விட ஆழ்ந்த கவலையையே ஏற்படுத்தியது. மேடையில் இருந்த பல தலைவர்கள் ஊழல் வழக்குகளால் சூழப்பட்டவர்கள். இத்தகைய நிழல்களுக்கிடையில் நாமல் ராஜபக்ஷவை அடுத்த தலைமுறை தலைவர் என உருவாக்க முயல்வது மக்களிடத்தில் பெரும் அவநம்பிக்கையை உருவாக்கியுள்ளது. இதற்கிடையே தமிழ், முஸ்லிம், மலேக அரசியல் கட்சிகளுக்கு மிக முக்கியமான எச்சரிக்கை ஒன்று எழுகிறது. நாமல் ராஜபக்ஷ தலைமையிலான இந்த ஒன்றிணைந்த எதிரணி கூட்டணியை பின்பற்றுவது அந்த கட்சிகளின் அரசியல் வாழ்வின் முடிவை விரைவுபடுத்தும். இன்று தமிழ், முஸ்லிம், மலேக இளைஞர்கள் பழைய தலைமுறையைப் போல உணர்ச்சி உந்துதலில் சாய்பவர்கள் அல்லர். அவர்கள் அதிக அரசியல் விழிப்புணர்வும் இன மத அடிப்படையிலான அரசியல் விளையாட்டுகளை எதிர்க்கும் வலிமையும் கொண்டவர்கள். நுகேகுட பேரணி இறுதியில் ஒரு தெளிவான செய்தியை மட்டும் வெளிப்படுத்தியது. இன்று மக்கள் விழித்திருக்கிறார்கள். ஊழலால் அழுக்கடைந்த பழைய முகங்கள், மக்களை ஏமாற்றுவதற்கான இனவாத பேச்சுக்கள், சலுகைகளுக்காக கூட்டத்தை சேர்க்கும் முயற்சிகள், இவற்றால் இனி புதிய தலைமுறையை யாரும் மயக்க முடியாது. நாமல் ஹரின் கூட்டணியின் இந்த நிகழ்ச்சி அவர்கள் எழுச்சியின் தொடக்கமல்ல, அது அவர்கள் தாங்க முடியாத அரசியல் பலவீனத்தின் அடையாளம். மக்களுக்கு இன்று சத்தமும் படங்களுமான அரசியல் நடிப்புகள் தேவையில்லை. அவர்களுக்கு உண்மை, நம்பிக்கை தன்மை, நல்லாட்சிக்கான தெளிவான பாதை தேவை. அதை வழங்க முடியாத இந்த மாபெரும் நிகழ்ச்சி மாபெரும் மக்கள் குரல் என அறிவிக்கப்பட்டாலும் உண்மையில் அது அதை நடத்தியவர்களின் மாபெரும் தோல்வி என்று வரலாற்றில் பதிவு செய்யப்படும். மக்கள் தோற்கடித்த சோற்று பார்சல் மற்றும் 5000 ரூபாய் பண அரசியலை நேற்று பார்த்தோம். அமைச்சர் சுசில் ரணசிங்க நேற்றைய கூட்டத்திற்கு வழங்கிய ஒரு வரி விவரணத்தோடு இன்றைய தொடரை நிறைவு செய்கிறேன்.